இதில் ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுவார். அது என்ன, ஒருவர் மூலமாக பாவம் வந்தது, ஆனால் ஒருவர் மூலமாக ரட்சிப்பு வந்தது. அதில் சொல்லிட்டு வரும்போது சொல்லுவார், இந்த முந்தினதை பிந்தினதை விட கிருபை புரிந்தது அல்ல, அதை மேலானது அல்ல அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒருவன் மூலமாக பாவம் வந்தது ஒன்றும் பெரியது காரியம் இல்லை, ஒருவர் மூலமாக ரட்சிப்பு வந்தது பெரிய காரியம், ரொம்ப விசேஷித்த காரியம் என்பார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனம், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆகினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ரொம்ப அழகாக, ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப், கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆக இயேசு கிறிஸ்துவை பற்றும் இந்த நீதிபரரை பற்றும் அந்த விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழுந்தருளினார். ரொம்ப அழகாக இந்த இடத்துல சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், நித்திய ஜீவன் அடையவும் என்ற நம்பிக்கையினாலே அதனுடைய சுதந்திரத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றிருக்கிறோம். அக்கிரமங்களை நமக்காக சுமந்தவர், இதான் அவர் சொல்கிறார். பாவங்களை, அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்கிறார். ஆத்துமாய மரணத்துடன் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார். ஏசாயனுடைய புத்தகம் 53வது அதிகாரம் 11வது வசனத்தின் பின்பகுதியிலே அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஏசாயனுடைய புத்தகம் அதனுடைய 53வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களில் இதே காட்சி வருகிறது. அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். 4 முதல் 6 வசனங்களில் நிறைய தடவை அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அடுத்ததாக 8வது வசனத்திலே தாமே சுமந்து கொள்வார். 12வது வசனத்தில் இதே திருப்பி சொல்கிறார், தாமே சுமந்து கொள்வார். இதைத்தான் நீங்கள் எபிரேயர்கள் நிருபத்தில் பார்க்கலாம். எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனம், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2வது தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆமாம், இந்த சுமப்பது அப்படின்னு வரும்போதே நீங்கள் எங்கே போகணுன்னா போக்காடை குறித்து நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா பாவத்தை சுமந்து கொண்டு போகிற போக்காடு, அநேகருடைய பாவங்கள் அக்கிரமங்களை சுமக்கிறவர். 1 பேதுரு 2:24 சொல்ல, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் சிலுவையை மட்டும் சுமக்கலை, சிலுவையின் மேல் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். இயேசுவன் அவர் உண்மையாக மரித்தாரா? என்ன நிறைய பேர் சொல்கிறாங்க அவருக்கு மயக்கம் அடைந்திருந்தார், அவர் மயக்கம் அடைந்திருந்தார் அந்த இடத்துல அப்படின்றாங்க. அவர் நிச்சயமாக மரித்தாரா? உண்மையாகவே மரித்தாரா? உண்மையாகவே மரித்தார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணத்தில் ஊற்றி மரணித்தார், மரணத்தில் ஊற்றி, அதாவது அந்த பான பலியாக தன்னுடைய இரத்தத்தையே ஊற்றி, தன்னுடைய ஜீவனையே ஊற்றி. இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மரணமானது ஆதியாகமத்திலேருந்து ஆரம்பிக்குது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் உன் இதுதான் என்ன புரோட்டோ எவாஞ்சலிசம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு சீடு மாதிரி எவாஞ்சலிசம் அந்த இடத்துல வருது. கொலோசையர் 1:20, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அதாவது ஊற்றினார்ங்கிற இடத்துல உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆக ஒப்புரமாவது கர்த்தருக்கு பிரியம் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மூலமாகவே. இந்த உலகத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லை, அந்த பூலோகத்தில் உள்ளவங்க மட்டும், பரலோகத்தில் உள்ளவங்களையும் ஆண்டவர் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார்னு ஒரு வசனம் வருது பார்த்தீங்களா? அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். ஏன்னா அவரே நம்முடைய எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி 12வது வசனத்தில் 53வது அதிகாரம் ஏசாயா
அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு. எப்படி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார்? இயேசுவானவர் கல்லர்களுக்கு நடுவில் இருந்தால். அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 36 முதல் 38 பேதுரு காதை வெட்டுறதுக்கு பட்டயத்தை எடுக்கிறார். எடுத்துட்டீங்களா? 22வது அதிகாரம். ஒருவனாக எண்ணப்பட்டார். அப்பொழுது அவர் இருக்கிற வாக்கியம் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். அதற்கு ஜனங்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அவர் போதும் என்றார். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவருடைய கூட போனார்கள். 36 அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான்களையும் உடையவர்கள் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தையாவது விற்று ஒன்றை வாங்கிடும். இல்லைன்னா ஏதாவது வித்தாவது வாங்கிக்கோ. ஏன்னா வேத வாக்கியங்கள் முழுவதுமாக என்னிலே நிறைவேற வேண்டும். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டாருங்கிற வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்று அந்த கடைசி நேரத்தில் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று உங்களுக்கு சொல்கிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு வரும் காலம் வந்திருக்கிறது என்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 55, 56. அக்கிரமக்காரரை பிடிக்கிறது போல என்ன சொல்கிறாங்க? கல்லனை பிடிக்கிறது போல இந்த வேலையில் இயேசுவானவர் பிடிக்கிறாங்க. இயேசு ஜனங்களை நோக்கி என்ன சொல்கிறாரு? கல்லனை பிடிக்க போகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவில் உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவையெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். கடைசி நேரத்தில் ஆண்டவர் இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படி பழைய ஏற்பாட்டினுடைய வேதாகமத்தை அப்படியே சொல்கிறாரு. அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அதுக்கும் ஒரு வசனம் சொல்கிறது, என்ன? மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறி போகும். 2 கல்வர்களுக்கு இடையிலே அவர் அறையப்படுகிறார். அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் தாமே சுமந்து, நம்முடைய பாவத்தை அவர் தாமே சுமந்து. இது எல்லா இடங்களையும் நாம் பார்க்குறோம். 53வது ஏசாயாவுடைய 53வது அதிகாரம் 11வது வசனத்தில் இந்த வசனத்தை பார்ப்போம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தவர், ஆக அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர் அவர்தாமே. தீத்துவுக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் பாவத்தை எப்படி சுமர்க்கிறார் என்று சொன்னார். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். எல்லா இடங்களையும், அதாவது புதிய ஏற்பாட்டில் எல்லா இடங்களையும் நீங்கள் பார்க்கறது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் இஸ் அ வாலண்டரி. தாமாகவே முன்பதாகவே ஒப்பு கொடுத்திருந்தார். எபிரேயர் 9வது அதிகாரம் 26 முதல் 28 வசனங்களில் அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அநேக தரம் பாடப்பட வேண்டியதாக இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். பின்பதாக என்ன சொல்றார்? அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமானார். கடைசியாக அவர் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொண்டார் அக்கிரமக்காரர்களுக்காக. எங்கெல்லாம் வருது? பிதாவே இவர்களை மன்னியும். பிதாவே என்னைய காட்டி சொல்கிறேன், இவர்களை மன்னியம்னு சொல்கிறீங்க. ஓகே, எனக்காக தான் வேண்டிக் கொண்டார். ஓகே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. நீங்கள் அது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சொல்லலை, அவர் சொல்லிக்கொண்டே இருந்தாருங்கிறது தான் கிரேக்க பதத்தின்படி சரியான அர்த்தம். ஒரு தடவை சொல்ல, இதை அதாவது இம்பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அதாவது முடிஞ்சு போகலை. எப்பெல்லாம் சொல்லியிருப்பார்? அவருடைய தலையில் சிரசு அடிக்கும் பொழுது, அல்லது அவருடைய சரீரத்தில் உள்ள துணிகளை எடுக்கும் பொழுது, அவருக்கு ஒவ்வொரு கலையிலையும் ஆணிகள் அடிக்கும் பொழுது, அவரை தூக்கி நிறுத்தும் பொழுது, ஒவ்வொரு முறையும் இயேசுவானவர் சொல்லிகிட்டே இருந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்காரு.
ஏசா ஒரே தடவை பல்ல கடிச்சிட்டு சொல்லிடுறோம்ல, நான் மன்னிச்சிட்டேங்க அப்படின்னு. இல்லை, கான்சியஸ்லி காட் இஸ் ஃபார் கிவிங். எவ்வளோ கான்சியஸ்லி. நம்ம சில அதை பற்றி பேசாத, அதை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சிலர்னா நம்ம வந்து கடுப்பில் சொல்லுவோம். கடுப்பில் சொல்கிறது கிடையாது. இயேசுவானவர் இவர்களுக்கு மணி என்ற இவர்களுக்கு மன்னியும் இன்னதென்று செய்யது அறியாது இருக்கிறார்கள்னு சொன்னோம். எப்போ என்ன செய்கிறாங்களாம், அவருடைய வஸ்திரத்தில் அவர்கள் பங்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஆமாம், அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டார். 8வது அதிகாரம் 34வது வசனம். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எபிரேயர் 7:25 ஒரு 2 வசனங்களை மட்டும் வாசிப்போம். எபிரேயர் 7:25, 1 யோவான் 2:1 அதை மட்டும் வாசிப்போம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தவனானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். கர்த்தரிடத்திலே பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவர் வேறு யாருமே கிடையாது. வேறு யாரையும் கொண்டாந்து சப்ஸ்டிடியூட்டாக போட முடியாது. இல்லை அந்த ஐயா வச்சிடலாம், அந்த அம்மா வச்சிடலாம், இந்த செயின்ட்டை வச்சிடலாம், இல்லவே இல்லை. உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே ஒருவர் நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் நம்முடைய பிரதான ஆசாரியராக நமக்காக பரிந்து பேசுகிறவர். எனவே அநேகரை அவருக்கு பரிசாக, பலவான்களை பரிசு பொருளாக அவருக்கு கொடுக்கிறார். அநேகர் அவருக்கு உரித்தவர்களாகிறார். ஏன்னா அதுதான் நம்ம எல்லா இடங்களும் பார்த்தோம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக வரக்கூடிய ஒரு பெரிய கூட்டம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்காக. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கம் மனுஷருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் சுவிசேஷம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் தாமே நமக்கு கொடுத்தபடினாலே அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்படும்படியான கிருபையை பெற்றிருக்கிறோம். அவருடைய பங்காக இணைந்திருக்கிறோம். இது பெரிய சுவிசேஷம்ங்க. எவ்வளவு பெரிதான சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம்.